ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாக்கியமும் மாணிக்கமும் சேர்ந்து பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மேலேயும் வரதட்சணை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு கேஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு கோமதி வீட்டுக்கும் இங்கே கடைக்கும் கிளம்பி 2 பேருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லாமல் எங்களை எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கம்மா, உங்கள் மருமகளை நீங்கள் கொடுமைப்படுத்தி வரதட்சணை கொடுமை பண்ணீங்களாமே, எதுக்காக பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மேடம், ஒரு நாள் கூட நான் அந்த பொண்ணை அதட்டி கூட பேசியிருக்க மாட்டேன். அவங்க தான் பித்தலாட்டம் பண்ணி என்னோட பையன் தலையில் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இது வரைக்கும் எத்தனை பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், அவங்க பொய்யே சொன்னதுலேருந்து தான் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கதைலாம் கட்டாதீங்க. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் எதுக்காக கதை கட்டணும்? அவங்க ஊருப்பட்ட பொய்யை சொல்லி என்னோட பையன் தலையில் கட்டி வச்சுட்டு இப்போ என்னோட பையன் வாழ்க்கை தான் நாசமாக போயிடுச்சு. சொல்லப்போனால் நாங்கள் தான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நின்றுட்டுருக்கணும், எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னு. இப்போது அந்த குடும்பம் ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறத நீங்கள் எப்படி எடுத்தீங்க? எனக்கு எது தப்பான கேஸு, எது கரெக்டான கேஸுன்னு நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள், நாங்கள் எது கரெக்டான கேஸு, எது தப்பான கேஸுன்னு நாங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. இப்படி நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கம்மா, ஒரு பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமை பண்ணால் எங்கே போய் நிற்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு என்ன தான் தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? நீங்கள் ஒரு கடையும் வச்சுருக்கீங்கள, நல்லா தானே சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் ஏன் இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க மேடம். நாங்கள் வரதட்சணை கொடுமைன்னு இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டதே கிடையாது. இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட அந்த மாதிரி தான் அதாவது உங்கள் மேலே இந்த மாதிரி தான் கேஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வீட்டில் இருந்து என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? வயசு விஷயத்துலேருந்து, குழந்தை விஷயத்துலேருந்து, படிப்பு விஷயத்துலேருந்து, அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் என்கிட்ட பொய் தான் மேடம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே பொய் மேலே பொய் தான் மேடம். நீங்கள் வேணா அவங்க பொண்ணவே கேட்டு பாருங்கள். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் மட்டும்தான் வந்து கேஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க பொண்ணு வந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கப்புறம் போலீஸ் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஆமாம்ல, அவங்க பொண்ணு வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், வரதட்சணை கொடுமைன்றது பொண்ணாக வந்து கொடுத்தா தானே நீங்கள் கேஸை எடுத்துக்கணும். அம்மாவோ அப்பாவோ வந்து கேஸை கொடுத்தா எப்படி எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு போலீஸ்கிட்ட கேட்கவும், போலீஸும் ஒரு மாதிரி பதட்டமாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், நான் விசாரிக்கிறேன், அவங்க பொண்ணையும் விசாரித்து எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பொண்ணு 3 பேருமே நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுமா அப்படின்றாங்க. என்ன மேடம், அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அவங்கக்கிட்ட கொஞ்சம் என்னோடய பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் என் பொண்ணை ஏற்றுக்க சொல்லுங்கள் மேடம், எப்படியாவது என்னோடய பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ண விடுங்க மேடம். அவங்கள அரசெல்லாம் பண்ணாதீங்க, ஜெயிலையும் போட்டுறாதீங்க, அவங்களுக்கு புத்திமதி மட்டும் சொல்லி அனுப்பி வச்சுருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம போலீஸ் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாருங்கள், நீங்கள் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும், மேடம் இல்லை, நாங்கள் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு? இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி புத்திமதி மட்டும் சொல்லி மிரட்டி மட்டும் அனுப்பி வச்சுருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், அவங்க மேலே தப்பை வச்சுக்கிட்டு எப்படி மேடம் வருவாங்க? கண்டிப்பாக அவங்க வரவே மாட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா ஆஃபீஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம மீனா எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா, எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாக்கா அப்படின்னு ராஜு சொல்லவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, என்ன ராஜுமா நடந்துச்சு, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருக்கா, அத்தையும் மாமா, சரவணன் மாமா, வீட்டில் இருக்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மீனாக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற ராஜிமா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டே கேட்கும்போது, அதுக்கப்புறம் இங்கே பாருக்கா, நம்ம மேலே வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுத்து நம்மளை எல்லாருமே ஜெயிலில் தள்ளலான்னு மயில் அக்கா இருக்காங்களா, அவங்க அப்பா அம்மா வந்து கேஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட
மீனா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு ராஜுமா, நீ கவலைப்படாத, நான் வந்து எல்லா உண்மையும் சொல்லி அவங்க மேலே இருக்க தப்பெல்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருக்கும் நிரூபிச்சிடலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர வருத்தத்தோடு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோவில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க. இப்படி இவ்வளோ கேவலமான எண்ணத்தோடு எப்படி இவங்களெல்லாம் இப்படி நடந்துக்க முடியுது? தப்பே இல்லாதவங்க மேலே ஒரு வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுத்து எப்படி இவங்களால உள்ள தள்ள முடியுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம், மாணிக்கம், அதுக்கப்புறம் நம்ம மயில், அப்புறம் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயில் இருந்துட்டு, அம்மா எங்கம்மா கூட்டிகிட்டு போகிற? இங்கே பாரு மயில், நான் சொல்கிறத கேட்டு அங்கே எல்லாத்தையும் நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும், சரியா? மா எங்கம்மா கூட்டிகிட்டு போகிற? நீ எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரிஞ்சாதானே நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். எங்கம்மா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாரடி மயில், நான் இப்போ உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போக போகிறேன். அங்கே போயிட்டு உன்னை வரதட்சணை கொடுமை பண்ணி தான் வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னு சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட மயில் இருந்துட்டு, என்னம்மா பேசுற நீ? அவங்க ஒரு நாள் கூட என்கிட்ட பணமோ நகையோ கேட்டது கிடையாது. இப்போ இருக்க நகையங்க கூட கவரிங் தானே அவங்களுக்கு தெரியவே தெரியாதுமா. நீங்க கொடுத்தது கவரிங்கா தங்கமானு கூட அவங்க இது வரைக்கும் எடுத்து பார்த்தது கிடையாதுமா. அவங்க மேலே எப்படிம்மா வரதட்சணை கொடுமை கேஸ் கொடுத்த நீ? உனக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே இல்லையாம்மா? இங்கே பாரடி மயிலே, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேற வழியே தெரியல. இங்கே பாரு, இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கையா, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை நடுத்தரவுக்கு தான் போய் நிற்கும். இந்த மாதிரி பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நீ பண்ணுற வேலையை பாரு. இங்கே பாருமா, உன்னோட பேச்சை கேட்டு தானே என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி நிலைமையில இருக்குது. நீ மட்டும் உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா என்னோட வாழ்க்கை ஏன் இந்த நிலைமைக்கு வரப்போகுது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருடி, நான் சொல்கிறத மட்டும் கேளு. திரும்ப திரும்ப இந்த மாதிரி நியாயம் தர்ம பற்றி பேசிக்கிட்டு இருக்காத, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் அங்கே மாற்றி பேசினேன். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை எப்படியானா போட்டுன்னு நான் விட்டுருவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு மயிலை பார்த்துட்டு பயங்கர கோவமாக கீழேயும் மேலேயும் பயங்கர கோவத்தோட முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, அத்தை நான் கொடுக்கல அத்தை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் கேஸ் கொடுக்கல. எங்கள் அம்மா எனக்கே தெரியாமல் கேஸ் கொடுத்துருக்காங்க அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம மயில் இருந்துட்டு கோமதியை பார்த்து பேசவும், ஏச்சி நிறுத்தடி, எல்லாம் உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும். இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? இப்படி நீங்களே எல்லா தப்பையும் பண்ணிட்டு எங்க மேலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி எப்படி உங்களால பேச முடியுது? எப்படி உங்களுக்கு மனசு வருது இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு நம்ம கோமதி இருந்துட்டு இது மயில்கிட்ட சொல்லவும், மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இப்போவும் என் மேலே சந்தேகப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அத்தை. அப்போவும் சரி இப்போவும் சரி என்னோட அம்மா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணது. கண்டிப்பாக சத்தியமாக நான் இந்த வேலையை பண்ணல அத்தை, என்னை புரிஞ்சுக்கோதுங்க அத்தை. போலீஸை கூட கேளுங்க, நான் வந்து இங்கே கேஸு கொடுத்தேன். இங்கே பாருங்க மேடம், நான் வந்து இங்கே கேஸு கொடுத்தேனா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பயப்படாதீங்க. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் பயப்படணும்? இங்கே பாருங்கள், உங்களை வரதட்சணை கொடுமை பண்ணாங்களா, உங்களை என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை ஒரு கேஸை நீங்கள் எழுதி கொடுங்கம்மா. கண்டிப்பாக இவங்களை லாடம் கட்டி ஜெயிலில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் புத்தியே வரும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் எதுக்காக நாங்கள் ஜெயிலுக்கு போனோம்? தப்பு பண்ணவங்களே இவ்வளோ தைரியமாக வந்து உங்ககிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி மேடம் நாங்கள் தண்டனை அனுபவிக்க முடியும்? இந்த காலத்தில் பொய் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த காலம் உதவி பண்ணுது போல அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருங்க சார், கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? நாங்கள் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, விசாரணையில் யார் தப்பு பண்ணியிருக்கா, யார் உண்மையாக இருந்திருக்காங்கன்னு நான் விசாரணையில் கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? இங்கே பாருங்கம்மா, உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரு, உங்கள் மாமியார் மாமனார், உங்கள் நாத்தனா, அதுக்கப்புறம் உங்கள் ஓரகத்தின்னு எல்லாருமே உங்ககிட்ட நல்லா நடந்துப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம மயில் அமைதியாகவே இருக்காங்க. அமைதியாக இருக்கிறத பார்த்த
நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னை ஒரு நாள் ஆச்சு நாங்கள் கொடுமைப்படுது பண்ணியிருப்போமா? உன்னை உள்ளங்கையில் வச்சு தாண்டி தாங்கிக்கிட்டு இருந்தோம். நீ இப்படி ஒரு கேவலமான பொய்யை சொன்னதுனால தாண்டி நாங்கள் உன்னை வீட்டை விட்டு துரத்தணும். சொல்லுடி, எல்லா உண்மையும் சொல்லு. இங்கே பாருங்கம்மா, என்னோட பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசி மனசை மாற்றிடலான்னு மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ எல்லாத்தையும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முன்னவே மேடத்துக்கிட்ட சொல்லிட்டேன். மேடம் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணி என்னோட பொண்ணு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனதும் இப்போது நாங்கள் எதுவுமே கொடுக்க முடியாமல் நிலைமையில இருக்கிறதுனால என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போது மேடத்துக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம கோமதி வாயை மேலே கையை வச்சுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து யாரு நம்ம மீனா உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்காக உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்கவும், இங்கே பாரடி மீனா, ஏன்னா வரதட்சணை கொடுமை பண்ணாங்களாம் நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு, அதனால நம்ம எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து விட்டுட்டாங்க பாரடி மீனா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு பொட்டு பிள்ளைய கூட விடலடி, எல்லாரும் மேலேயும் கேஸை கொடுத்து எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்க வச்சுட்டா. இவளை எப்படி நம்ம மன்னிச்சு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம கோமதி கேட்கவும், இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட நம்ம பாக்கியத்தை முறைச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாரடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி தெரியல, நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. இதை மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில்கிட்ட சைகையிலேயே சொல்லவும், இதை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், அவங்க குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பாருங்க, அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு இதை வச்சு உங்களால் கணிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்க சார், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க சார். நீங்கள் பாட்டுக்கு அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நாங்கள் எப்படி சார் நம்புவோம்? நாங்கள் விசாரிச்சுட்டு தான் யார் தப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர எது உண்மை எது பொய்ன்னு விசாரிக்கவே மாட்றாங்க. அவங்க பாட்டுக்கு இவங்கள பேச விடுறாங்க, அவங்கள பேச விடுறாங்க. 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர போலீஸுன்னு எதுவுமே விசாரிக்க மாட்றாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், எங்கள் அத்தை மேலேயும் சரி, எங்கள் மாமா மேலேயும் சரி, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே வரதட்சணை கொடுமை பண்ணி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள யாருமே கஷ்டப்படுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் மேடம் ஒவ்வொரு விஷயத்துலையும் பொய் சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே முட்டாளாக்கியிருக்காங்க. அந்த விஷயத்தை இவங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கம்மா, நீங்களும் அதே தான் சொல்கிறீங்க, இங்கே இருக்கிறவங்களும் அதே தான் சொல்கிறீங்க, என்னம்மா பொய் சொல்லியிருக்காங்க? இங்கே பாருங்கள் மேடம், இவங்களை பொண்ணு பார்க்கும்போது இவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன் மேடம். இவங்க வயசு என்னோட மாமாவை விட 2 வருஷம் சின்னவங்கன்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஏ படிச்சிருக்கான் அப்படின்னு பொய் சொன்னாங்க மேடம். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நாங்கள் நகை போட சொல்லி கேட்கவே கிடையாது. இவங்க 80 பவுன் நகை போடுறதுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்குன்னு போயிருந்தாங்க மேடம். வேலைக்கு எங்கே போயிருந்தாங்கன்னு தெரியுமா? கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்தாங்கன்னா வீட்டில் மாட்டிப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. என்னோட மாமா ஒரு நாள் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு போயிருக்காரு. அப்போ தான் இவங்க ஹோட்டல்லே வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. இவங்க ஒரு பெரிய ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா மேடம்? என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட சர்டிஃபிகேட்டு திரும்ப வர வரைக்கும் நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேனே, வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு என்னோட மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னோட மாமா இப்படி எதுக்காக நீ கஷ்டப்படணுன்றதுக்காக ஒரு நாள் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீ வேலைக்கு போகலாம் இல்லை அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த காலேஜில் வச்சு தான் சொல்லியிருக்காங்க மேடம், நான் 12th தான் படிச்சிருக்கேன், நான் காலேஜெல்லாம் முடிச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். இதை கேட்ட என்னோட மாமாவுக்கு பயங்கர கோபம் இங்கே பாருடி, நான் உனக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன், எனக்கு நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேடி அப்படின்னு நம்ம
என்னோட மாமா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாளே, இவ கூட இனிமே வாழக்கூடாது அப்படின்னு என்னோட மாமா அவங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் என்ன, இந்த வீட்டுக்கு வரத்துக்காக ஒரு பொய்யை சொல்லி தான் மேடம் இந்த வீட்டுக்கே வந்தது. நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த வீட்டுக்கு வந்தாங்க மேடம். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணும்போது இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அது தெரிஞ்சதுலேருந்து எங்கள் மாமா ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாரு. அவங்க மாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சரி எல்லாத்தையும் மறந்துட்டு இவ கூட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்படி ஒரு பொய்யை சொன்னால் எப்படி மேடம் வாழ தோணும்? அதுக்கப்புறம் இருக்க இருக்க ஒவ்வொரு பொய்யா வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க மேடம். அவள் பொய் சொன்னதில், அதாவது என்னோட அக்கா பொய் சொல்ல சொல்ல என்னோட மாமாவுக்கு எப்படி இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் பொய் சொன்னால் எப்படி மேடம் அவங்க அத அவங்க எப்படி மனசார அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லுங்க மேடம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இந்த விஷயம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நானும் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தால் என்ன மேடம் நியாயம் இருக்குது? இங்கே பாருங்கள் மேடம், இவங்க 80 பவுன் நகை போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த 80 பவுன் நகையில் 7-8 பவுனு தான் மேடம் தங்கம், மீதி எல்லாமே கவரிங் மேடம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட பாக்கியத்துக்கு ஐயோ 80 பவுன் நகையும் வித்து தின்னுட்டீங்களா நீங்க அப்படின்னு நம்ம பாக்கியம் ஒரு பக்கம் நடிக்கவும் இதை பார்த்துட்டு இருந்த மயிலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்கம்மா, நீங்க இப்படி நாடகம் போறதை என்னால் சகிச்சுக்கவே முடியல. ஒரு நாளாச்சு நாங்க மயிலக்காவை வேற வீட்டு ஆளுங்களா மதிச்சிருக்கோமா? இவங்க இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே தானே அவங்க ரொம்ப மனசு வருத்தத்தில் அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிட்டு இருந்தோம் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? இங்கே பாருங்கள் மேடம், இவங்க நகை விஷயத்துலேருந்து, படிப்பு விஷயத்துலேருந்து, குழந்தை விஷயத்துலேருந்து, என்னோட மாமா நம்பிக்கை விஷயத்துலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் தான் மேடம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒருத்தவங்களை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உங்கள் பையனுக்கு பொண்டாட்டியே இருக்கிறதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்களா மேடம் அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்கவும் போலீஸ் இருந்துட்டு அப்படியே தகச்சு போயிட்டு நிற்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்தை பார்த்து கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், இவங்க ஒரு கதையாக திரிச்சு சொல்கிறாங்க மேடம், இவங்க கதை சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. என்னோட பொண்ணை பாருங்கள், நான் வீடியோ கூட காமிச்சேன்ல, என்னோட பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளந்தேன் நான் காட்டினேன்னா இல்லைங்களா மேடம் அப்படின்னு நம்ம பாக்கியம் சொல்லவும் இதை கேட்ட நம்ம அதாவது கோமதிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்ன வீடியோ எடுத்து வச்சுருக்காங்களா அப்படின்னு பயங்கர ஷாக்கோட வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் மேடம், யாராச்சும் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தால் எதுக்கு மேடம் வீடியோலாம் எடுக்கிறாங்க? இங்கே பாருங்கள் மேடம், இவங்க இவ்வளோ பெரிய அதாவது ஃப்ராடு குடும்பத்தில் பொண்ணு எடுத்தோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது மேடம். என்னோட புருஷன் மனுஷனுங்க மேலே இருக்க நம்பிக்கையில் யாருக்கிட்டையுமே விசாரிக்காமல் என்னோட பையனுக்கு இப்படி ஒருத்திய தலையில கட்டி வச்சுட்டாங்க மேடம். அது எங்க தப்பு தான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகி கூட என்னோட பையன் வாழ மாட்டான்னு சொல்லிட்டான் மேடம். நீங்களே சொல்லுங்க மேடம், என்னோட பையன் பண்ணது தப்பா இல்லையான்னு அப்படின்னு நம்ம கோமதி சொல்லவும், அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு அதாவது போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், குடும்பமாக சேர்ந்துன்னு இங்கே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம். நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னோடய பொண்ணை அடித்து துன்புறுத்தி நகையும் பணமும் கேட்டு என்னோட பொண்ணை ஒவ்வொரு நாளும் என்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. நானும் என்னோட சக்திக்கு உட்பட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போது வக்கீல்ல பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். எனக்கு இனிமே கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை மேடம். அதனால தான் நான் எதுவுமே கொடுக்கல. இப்போது நான் எதுவுமே கொடுக்கலன்றதுக்காக என்னோட பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா என்ன மேடம் நியாயம்? வீட்டை விட்டு துரத்துனீங்க, சரி கோவத்தில் இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு நினச்சா இப்போது ஒரேடியாக என்னோட பொண்ணை வாழை வெட்டி ஆக்கிடலாம், என்னோட பொண்ணு வாழ்க்கையே அழிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மேடம். அவங்கள நம்பவே நம்பாதீங்க மேடம். என்னோட பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க மேடம் அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஓவராக நடிச்சுக்கிட்டுக்கோம். இதை பார்த்தா நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, திரும்ப நீங்கள் சொன்ன விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணை முன்னாடி வர சொல்லுங்கள் அப்படின்னு பொண்ணை கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன,
நம்ம மயில கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்க மேடம், அவங்க பொண்ணுக்கிட்டே கேளுங்க, அவங்க பொண்ணு உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளான்னு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்கியத்துக்கிட்ட சொல்லவும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருடி, நான் சொன்னபடியே நீயும் சொல்லணும் அப்படின்னு கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில முன்னாடி போகிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நம்ம பாக்கியம் மயிலை சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி உங்கள் மாமியார் குடும்பத்திலேருந்து உங்கள் புருஷன், மாமியார், மாமனார், மச்சினிச்சி, நாத்தனா அப்படின்னு யாராச்சும் உங்களை உங்களை கொடுமைப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம குழலி இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், அவள் அமைதியாகவே இருக்காங்க பாருங்க, அவள் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் சந்தேகப்படலை, நீங்கள் எதுக்காக நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, இங்கே பாருங்க மேடம், எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, எந்த தப்புமே இல்லாத போது நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம குளிலி ஒரு பக்கம் பேசவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் நம்ம மயில இருந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வாயை திறந்து பேசினாதான் யார் பக்கம் உண்மை இருக்குது யார் பக்கம் பொய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் வாயை திறந்து பேசுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட புருஷன் மேலே எந்த தப்புமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னோட மாமியார் குடும்பத்திலிருந்து யாருமே என்கிட்ட வரதட்சணை குடும்பம் பண்ணியோ இல்லை என்னை துன்புறுத்தியோ காசு கேட்டோ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த உண்மையெல்லாம் தெரியுற வரைக்குமே என்கிட்ட பாசமாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை உள்ளங்கையில் வச்சு தான் தாங்கிக்கிட்டு இருந்தாங்க மேடம். நான் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணது போது தான் என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க மேடம். என்னோட அம்மா கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே சொன்னேன் மேடம், பொய் சொல்லி கல்யாணம் பண்ணால் இந்த வாழ்க்கை நிலைக்காது, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். ஆனால் என்னோட அம்மா யார் பேச்சையும் கேட்காம எனக்கு இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆனாதான் சுடரோட வாழ்க்கை, என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். இப்போ கூட பாருங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது மேடம். எனக்கு தெரியாமல் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்படி எனக்கு வீட்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வர வரைக்குமே நான் சொல்கிறபடி தான் நீ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும், இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உன்னோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இப்பயும் என்னை பொய் தான் மேடம் சொல்கிறாங்க. என்னால் பொய் சொல்லி இனிமேல் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியாது மேடம். இப்படி பொய் சொல்லிட்டா எத்தனை நாளைக்கு என்னால் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும் சொல்லுங்கள். என்னோட அம்மாவுக்கு நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் வீட்டில் இருந்தேன்னா நான் ரொம்பவே பாரமாக இருப்பேனா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு யார் சோறு போடுவாங்க. அதனால தான் மேடம் என்னோட அம்மா இப்படி ஒரு நாடகத்தை ஆடி எப்படியாவது என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு நம்ம மயில இருந்துட்டு எல்லா உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லுவோம். போலீஸ் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களோட பொண்ணு சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்ணு அவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ செஞ்சுடுவாங்களோன்னு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்கிறா மேடம், நீங்கள் வேணால் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட நம்ம மயில இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு போய் சொன்னாலையும் இதுதான் மேடம் உண்மை, என்னோட அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் போய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் ஏற்கனவே எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன் மேடம். ஆனால் என்னோட அம்மா பேச்சை கேட்டதுனால தான் என்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்குது. இப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமும் பொய் சொல்லி என்னோட வாழ்க்கையை நிலைக்க வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை மேடம். அதனால தான் மேடம் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட புருஷன் வீட்டில் இருந்து யாருமே என்னை குடும்பப்படுத்தலை, அவங்கள தான் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். நான் பொய் சொல்லியிருக்க கூடாது தான், என்ன பண்ணுறது, என்னோட நிலைமை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க இது வரைக்கும் சொன்ன பொய்யால் மட்டும்தான் என்ன இது வரைக்கும் நான் பொய் சொன்னேன்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொய்யை சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தில் எத்தனை வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேல் நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கிறேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் மேடம். ஆனால் அங்கே இருக்க யாருமே என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. ஆனால் கண்டிப்பாக இனிமேல் என்னோடய அம்மா பேச்சை கேட்க மாட்டேன் மேடம். என்னோடய அம்மா பேச்சை கேட்டு தானே நான் எந்த நிலைமைக்கு ஆளாக்கி நிற்கிறேன். கண்டிப்பாக அம்மா அப்பா பேச்சை கேட்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய அம்மா அப்பா பேச்சை கேட்டதுனால தான் என்னோடய வாழ்க்கையே நடுத்தெருவில் நிற்கிது மேடம் அப்படின்னு பயங்கர அழுகையோடு சொல்லவும், அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டில், அதாவது பாண்டியன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, இங்கே பாருங்கள் உங்களை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க.
இந்த பொண்ணை ஒரு தடவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்களா, மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா கண்டிப்பாக இன்னொரு தடவை எந்த பொய்யும் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க தான் சொல்கிறாங்களே, இதுக்கு மேலே அவங்க என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மேடம், நான் ஒரு பொய் அதாவது இத்தனை அதாவது வயசு விஷயத்துலையோ இல்லை நகை விஷயத்துலையோ இல்லை படிப்பு விஷயத்துல இது எதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பொய் தெரிஞ்ச உடனே எல்லா பொய்யும் என்கிட்ட சொல்லியிருந்தா இவளையே என்கிட்ட எல்லா பொய்யும் சொல்லிட்டாளே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நானாக தெரிஞ்சுக்கிட்ட போது அது எவ்வளோ மனவேதனையை கொடுத்துருக்கோன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் மனவேதனையை அனுபவிச்சு வீட்டில் இருக்கவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் எத்தனை வேதனையை அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் மேடம் தெரியும் அப்படின்னு நம்ம சரவணன் ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது ஏச்சி அப்படின்னு மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பொய் சொல்லி ஏமாற்றி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதா இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டால் பாக்கியம் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ